ஹாய், இது ஒரு டீனேஜர்ஸ்க்கான பதிவு. டீனேஜர்ஸ் எந்த செயலை செய்யும் போதும் நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பொதுவாக வர்றது இல்லை. அப்படி வந்ததுன்னா இந்த செக்லிஸ்ட்டை பார்த்துக்கிறங்க. இதில் சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் டிக் ஆச்சுன்னா நீங்கள் சரியான செயல் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, சின்ன குட்டி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை போட்டு காமிங்க, அல்லது அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். 3 விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, நான் இப்போ செய்ய போகிற விஷயம் என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வேற யாருக்கா வேணாலும், ஒரு டீச்சர்ஸ், பிரின்சிபல் யார் கேட்டாலும் நான் தைரியமாக நான் இதுதான் செய்கிறேன், இந்த இடத்துக்கு தான் போகிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் அது நீங்கள் சரியான விஷயம்னு அர்த்தம். நம்பர் 1. இன்னொரு செக்லிஸ்ட் என்ன, நான் செய்ய போகிற இந்த செயல்னால எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, என்னோட உடல்நிலைக்கோ மனநிலைக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அதுக்கும் கிரீன் டிக் வந்தா ஓகே. 3வது விஷயம் என்ன, நான் செய்ய போற இந்த செயல்னால என்னோட பேரண்ட்ஸுக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது பாதிப்பு இருக்கா? இந்த 3 கேள்விக்குமே டிக் வந்துடுதுன்னா, கிரீன் டிக் வந்துருச்சுன்னா நீங்க சரியான செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க, கோ ஹெட்னு அர்த்தம். இது 3ல ஏதாவது 1 கூட டிக் வரல அப்படின்னா சுத்தமா அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. ஏதாவது 2 டிக் வரல, 1 தான் வந்திருக்கு, 2 வரல, அந்த மாதிரி இருந்தா நீங்க மைல்டு, மாடரேட், சிவியர் கேட்டகரியில இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கங்க. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.